ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்களை என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. தளபதி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல வந்து பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பரிசில் வேலை வச்சிருக்காரு. ஸோ இந்த பரிசில் வேலை பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து அவரு இருக்கும்போதே ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. ஸோ தளபதி வந்து ரொம்ப ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்துருக்காரு. ஸோ அதான் மொத்தம் என்ன விஷயம், என்னன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ண மாணவர்களுக்கும், அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் வந்து இப்படி மரியாதை தெரிவிக்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவருடைய அப்பா வந்து பண்ண அந்த ஒரு விஷயம் தாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு வந்து ஒரு பேரும் வச்சிருக்காரு. ஸோ அந்த பேருன்றத வந்து நான் கடைசிலயும் காட்டுறேன். ஸோ அந்த பேர் வந்து எப்படி இருக்குன்னு பொருத்தமா இருக்கான்னு உங்களுடைய கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, 2026 சிஎம் இவரு தான். இவரு வந்து கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவாரு. அந்த 2026 வந்து முதலமைச்சரா வந்து இதே மாரி மத்தவங்களுக்கு வந்து பரிசீலனை சொல்லியிருக்காரு. ஸோ அவரு வந்து பேசின இந்த வார்த்தை எல்லாமே வந்து இப்போ மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து வச்ச அந்த பேர் என்னன்றத வந்து வீடியோல காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக பிரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன்.